டைம் பிரஷ் பண்ணணும். ஓகேவா? எத்தனை தடவை பிரஷ் பண்ணணும்? 2 தடவை பிரஷ் பண்ணணும். வெரி குட். பிரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அந்த பல் விளக்குறத பிரஷ் பண்றது. பிரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? டாய்லெட் போகும்போதெல்லாம் செப்பல் போட்டுட்டு போகணும். சரியா? டாய்லெட் போயிட்டு வந்து கையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவணும். ஓகேவா? அப்புறம் டெய்லியுமே குளிக்கணும். எல்லாரும் குளிச்சிங்களா? டெய்லியும் குளிக்கணும். குளிச்சுட்டு என்ன பண்ணா? தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சு தலை செய்யணும். சரியா? அப்புறம் அழுக்கு இல்லாம நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும். நேற்று போட்ட ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போடக்கூடாது. அதெல்லாம் கிருமிகள் இருக்கும். துவைச்சு தான் போடணும். அழுக்கு இல்லாம நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும். சரியா? அடுத்தது நகம்லாம் அழுக்கு இல்லாம கட் பண்ணிக்கணும். சரியா? அப்புறம் மண்ணெல்லாம் விளையாடக்கூடாது. கீழெல்லாம் விளையாண்டிங்கன்னா என்னன்னா இந்த கையில எல்லாம் கிருமிகள் வந்துடும். இப்போ நீங்க வாயில எல்லாம் கை வைக்கும் போது கிருமிகள்லாம் வயிற்றுக்குள்ள போய் என்ன ஆயிடும்? வயிற்றுல இருக்க நீங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் அது சாப்பிட்றோம். அப்புறம் உங்களுக்கு சத்தே இருக்காது. அதனால வாயில எல்லாம் கை வைக்க கூடாது. இப்போ நிறைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் கீழே இருக்கும். நம்ம இப்போ கை வச்சு விளையாண்டுட்டு இருப்பீங்களா? அப்புறம் அப்படியே வாயில கை வச்சுன்னா என்னாகும்? கிருமியெல்லாம் உள்ள போயிடும். அதனால வாயில யாருமே கை வைக்க கூடாது. டெய்லி யாரும் கர்ச்சீப் பின் பண்ணிட்டு வரீங்கல்ல? கர்ச்சீப் எதுக்கு? கர்ச்சீப்ல என்னென்ன பண்ணணும்? என்ன துடைக்கணும்? வாய் துடைக்கணும். சளி வந்தா மூக்கு துடைக்கணும். கண்ணெல்லாம் துடைக்கணும். சரியா? அப்புறம் தும்மல் வந்துச்சுன்னா கர்ச்சீப் வச்சு அப்படின்னு செய்யணும். இருமல் வந்தாலும் கர்ச்சீப் வச்சு பண்ணணும். கர்ச்சீப் வச்சுல ரொம்ப கை வச்சு இருமல் வந்தா தும்மல் வந்தா இப்படி பண்ணணும். நீங்க என்ன பண்ண பார்க்கலாம்? இருமல் வந்தா என்ன பண்ணணும்? இப்படிதான் செய்யணும். சரியா? ஓகே. ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு இல்லாம நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வரணும்.